தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் ஒளிமயமான உற்சாகமான காலை வணக்கம். செங்கதிர் தேவன் சிறந்த ஒளியினை தேர்கின்றோம், அவன் எங்கள் அறிவினை தூண்டி நடத்துக என்ற ஆதவ பிரார்த்தனையுடன் இன்றைய நிகழ்வு உதயமாகிறது. இன்றைய ஸ்ரீ சௌரம் நிகழ்வில் ராமாயணத்தில் யுத்த காண்டத்தில் சேதுக்கரையில் சிவபூஜை முதல் பகுதி குறித்து நாம் சிந்திக்க இருக்கிறோம். விபீஷணன், மாருதி முதலானவர்கள் அசோகவனம் சென்று அன்னையை பணிந்து ராவணன் மடிந்ததை தெரிவித்தார்கள். பிறகு அரண்மனை பெண்டிரால் ஜானகிக்கு மங்கள ஸ்நானம் செய்வித்து புத்தாடை அணிவித்து பல்லக்கில் அவளை அழைத்து வந்தனர். அன்னை வருகிறாள் என்ற செய்தியை கேட்டதும் வானர வீரர்கள் ஆனந்த கூத்தாடினார்கள். அவளை பார்ப்பதற்காக ஓடிச் சென்று பல்லக்கை சூழ்ந்து கொண்டனர். சுக்ரீவன் சிறு பிரம்பினால் அவர்களை அடித்து விரட்டினான். அதை கண்ணுற்ற ராமன் சுக்ரீவனை கடிந்து கொண்டார். சுக்ரீவா, உன் செய்கையை நான் ஏற்க மாட்டேன். எந்த பெண்ணுக்காக கிஷ்கிந்தையை விட்டு புறப்பட்டு ஆழ்கடலையும் கடந்து வந்து போரிட்டார்களோ அவளை பார்க்க அவர்களுக்கு ஆவல் எழுவது இயற்கையே. வீரர்களை வரிசையாக நிற்க வைத்துவிட்டு ஜானகியை இறங்கி நடந்து வரச் சொல், அப்போது எந்தவித குழப்பமும் நேராது என்றார். அவ்வாறே சுக்ரீவனும் மாருதியும் வானர வீரர்களை ஒழுங்குபடுத்தினர். பல்லக்கை தொலைவிலேயே நிறுத்திவிட்டு ஜானகி இறங்கி நடந்து வந்தாள். கணவனை நெருங்கியதும் கண்களில் நீர்மல்க நமஸ்கரித்தாள். ராமன் ஜானகியை கட்டி தழுவி ஆனந்தம் கொள்வார் என்றெண்ணி அந்த கண்கொள்ளா காட்சியை காண ஆவலோடு காத்திருந்த வானர வீரர்களுக்கு அவரிடமிருந்து வெளிப்பட்ட வார்த்தைகள் பேரிடியை கொடுத்தன. ஜானகி, உன்னை மீட்டுச் செல்ல இத்தனை அரும்பாடுபட்டு நான் வந்திருப்பதாக எண்ணாதே. என் கௌரவத்துக்கு பங்கம் நேரிடக்கூடாதே எனத்தான் நான் இவ்வளவு சிரமப்பட்டேன். நீயோ 10 மாத காலத்துக்கு மேல் அந்நியனுடைய கிரகத்தில் இருந்தவள். ஆகவே இனி உன் விருப்பப்படி எங்கு வேண்டுமானாலும் போகலாம் என்று சொல்லிவிட்டு முகத்தை திருப்பிக் கொண்டார். கணவருடைய வார்த்தைகளை கேட்டு பேசும் சக்தியற்று சிறிது நேரம் நின்றாள் ஜானகி. பின்னர் பக்கத்திலே கண்ணீர் உகுத்தபடி நின்றிருந்த லக்ஷ்மணன் பக்கம் திரும்பினாள். சௌமித்ரா, என் தெய்வம் என்னை கைவிட்டு விட்டது. இனி இந்த உடல் பூமியில் ஒரு கணமும் இருக்கக்கூடாது. சிதையடிக்கு தீ மூட்டச் செய் என்றாள். அவள் குரலிலே தொனித்த கடுமையைக் கண்டு பயந்து ஸ்ரீராமனை பார்த்தான் லக்ஷ்மணன். அவரோ முகத்தை திருப்பியபடி நின்றிருந்தார். கருணாமூர்த்தி, தீனரக்ஷகன் என்றெல்லாம் புகழ்கிறார்களே, இந்த கல் நெஞ்சுக்காரருக்கு அவை எப்படி பொருந்தும்? நெருப்பிலே விழுந்து உயிரை மாய்த்துக் கொள்கிறேன் என்று சொன்ன பிறகும் திரும்பிக் கூட பார்க்கவில்லையே என்று கலங்கிய கண்களுடன் வானர வீரர்கள் ஒருவரை ஒருவர் கேட்டுக்கொண்டனர். லக்ஷ்மணா, தாமதிக்காதே. அந்த வார்த்தைகள் என்னை அணு அணுவாக கொன்று கொண்டிருக்கின்றன என்றாள் ஜானகி. நீர் பெருகும் கண்களுடன் லக்ஷ்மணன் பெரிய குழி வெட்டச் செய்து அதிலே உலர்ந்த கட்டைகளை அடுக்கி தீ மூட்டச் செய்தான். திகுதிகுவென்று தீச்சுடர்கள் உயரே எழுந்து ஆடின. ஜானகி ஸ்ரீராமனை பிரதட்சிணம் செய்து நமஸ்கரித்தாள். பின்னர் அக்னிகுண்டத்தை கூப்பிய கரங்களுடன் 3 முறை வலம் வந்தாள். வானர வீரர்கள் ஓ என்று அழுதார்கள். மாருதி பித்து பிடித்தவர் போல் நின்றிருந்தார். ஸ்ரீராமனுடைய வார்த்தைகளுக்கு கட்டுப்பட்ட அவர்களால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. நெஞ்சம் கலங்க பார்த்து கொண்டு நின்றனர். ஜானகி அக்னி தேவனை தியானித்தாள்.
ஹே அக்னிதேவா, ஸ்ரீராமனைத் தவிர அந்நிய புருஷனை மனத்தாலும் நான் நினைத்ததில்லை என்பது உண்மையானால் நீ குளிர்ந்து என்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று பிரார்த்தித்தபடியே தீக்குண்டத்தில் இறங்கினாள். அவளை சுற்றிலும் செந்நாக்குகள் கவிழ்ந்து கொண்டன. அன்னை தீக்கு இரையாகிவிட்டாளே என்று வானர வீரர்கள் கதறினர். வானிலே தேவர்களும் வந்து குழுமிவிட்டனர். அப்போது பளிச்சென்று மின்னியது. அதைத் தொடர்ந்து கோட்டி சூரிய பிரகாசனாய் அக்னிதேவன் குண்டத்திலிருந்து கைகளில் அன்னையை தாங்கியவாறு எழுந்தான். மாணவர்கள் மலர் மாறி பெய்தனர். ஆஹா, கற்பின் மகிமைதான் என்னே என்று வானரர்கள் பேசிக்கொண்டார்கள். அக்னிதேவன் ஜானகியை ஸ்ரீராமன் முன்னிலையில் நிறுத்தினான். பிரபோ ராமச்சந்திரா, ஜானகி மகா உத்தமி. அவள் கற்பு நெறி சிறிதும் வழுவாதவள். இதில் சந்தேகமே வேண்டாம். தேவியை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று பிரார்த்தனை செய்தார். வானிலே குழுமியிருந்த தேவர்கள் அவ்வார்த்தைகளை ஆமோதித்தனர். தசரதரும் அவர்களிடையே காணப்பட்டார். ராமா, ஜானகியை நான் அறிவேன். அவளை போன்ற உத்தமியை என் மருமகளாக அடைந்தது பெரும் பாக்கியமே. அவளை ஏற்றுக்கொள் என்றார். அமரரான தந்தையை வானவர்களுக்கு இடையே கண்டதும் ஸ்ரீராமனுடைய நெஞ்சம் தழுதழுத்தது. ஜானகியின் கையை பிடித்து தம்மிடம் அழைத்து கொண்டு தந்தையை வணங்கினார். ஜானகியும் தசரதரை வணங்கினாள். அவர்கள் இருவரும் சர்வ மங்களங்களோடு நீடூழி வாழ ஆசிர்வதித்தார் தசரதர். கண்களில் நீர்மல்க ஸ்ரீராமன் இரு கைகளையும் கூப்பியவாறு, அப்பா, தாங்கள் எனக்கு ஒரு வரம் தர வேண்டும் என்று பிரார்த்தனை செய்தார். ராகவா, உன் விருப்பத்தை கேள் என்றார் தசரதர். அப்பா, அயோத்தியை விட்டு நான் வனத்துக்கு புறப்பட்ட காலத்தில் தாங்கள் அன்னை கைகேயி தேவியாரிடம் கோபித்துக் கொண்டு இனி அவர்களை மனைவியாக கருத முடியாதென்றும் பரதனை மைந்தனாக கொள்ள முடியாதென்றும் கோபித்து கூறினீர்களாம். இன்னின்னவாறு நடக்க வேண்டும் என்று விதிக்கப்பட்டிருக்கும் வழியில் காரியங்கள் நிகழ்கின்றன. அவர்களை பொறுப்பாளியாக கொள்ளக்கூடாது. அவர்களுக்கு மறுக்கப்பட்ட ஸ்தானங்களை திரும்பவும் தர வேண்டும். இதுவே நான் வேண்டுவது என்றார். அவருடைய கோரிக்கையால் சந்தோஷம் கொண்ட தசரதர், ராமா, உன் உதார குணத்தை எவ்வளவு போற்றினாலும் தகும். நீ கோரியவாறு கைகேயியை என் மனைவியாகவும் பரதனை என் மைந்தனாகவும் ஏற்றுக்கொண்டு விட்டேன் என்றார். எங்கும் மகிழ்ச்சி வெள்ளம் கரை புரண்டு ஓடியது. இந்திரன் ஸ்ரீராமனை பணிந்து தான் செய்ய வேண்டியது ஏதாயிலும் இருக்கிறதா எனக் கேட்டான். இந்நிகழ்ச்சியின் தொடர்ச்சியை நாம் நாளையும் தொடர்ந்து சிந்திப்போம். இன்றைய ஸ்ரீ சௌரம் நிகழ்வில் சேதுக்கரையில் சிவபூஜை முதற் பகுதியை செவிமடுத்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. மீண்டும் ஆதவ சிஷ்யன் ஆஞ்சநேயனோடு நாளையும் நாம் நமது பயணத்தை தொடர்ந்து பயணிப்போம். தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்.